வணக்கம் வணக்கம் ப்ரோ. எப்படி இருக்கீங்க? சூப்பர். எப்பவுமே இருக்க மாதிரி சந்தோஷமா இருக்கேன். அப்புறம் நிறைய படங்கள்லாம் கிடைச்சிருக்குன்னு கேள்விப்பட்டோம். ஆமா, வாழ்த்துக்கள். இப்போ எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிருக்கோம். பிக் பாஸ்க்கு அப்புறம் செகண்ட் இன்னிங்ஸ் மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆல்ரெடி 2-3 படங்கள் முடிச்சு வச்சு போயிருக்கேன். பிக் பாஸ்க்கு அப்புறம் பிஸ்னஸ் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. வந்ததுக்கு அப்புறம் ஒரு நல்ல ப்ரொடக்ஷன்ல இருந்து ஒரு 5-6 படங்கள் வந்திருக்கு. பட் அவங்க அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு வெயிட்டிங். அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டா நம்ம சொல்லலாம். பிக் பாஸ்ல இருந்து பிரஜன் போயிட்டா தான் கேள்விப்படுறோம். ஆனா பிரஜனோட இதுக்கு கண்டினியூவா அந்த பேச்சு வந்துனே இருக்கு. ஆமா, இல்லை கண்டிப்பா நம்ம என்னன்னா சில பேர் அவங்க பிரசன்ஸ் உள்ள இருந்திருக்கும். பட் சில பேர் வெளியே வந்ததுக்கு காரணம் தெரியாது. ஏன் வெளியே போனாங்க, அது எனக்கே இது வரைக்கும் காரணம் தெரியல. அதனால நம்ம செஞ்ச சில நல்ல விஷயங்கள் இருக்கு. நல்ல பிளேயர் வெளியே போகும் பேச்சு இருக்கும்ல, அந்த ஒரு பேச்சை நான் பார்த்துறேன். முக்கியமா நான் முடிவு பண்ணி கேட்கல. இந்த பிக் பாஸ்ல யார் வெற்றி ஆடுவார்னு ஒரு சின்னதா ஒரு கொஸ்டின். இல்லை, ஏன்னா இது வரைக்கும் எல்லா சீசன்லும் 45 நாள் 50 நாள் கண்டுபிடிச்சலாம் யார் வின் பண்ணுவாங்க. பட் இது இன்னைக்கு வரைக்கும் டிக்கெட்டு ஃபினாலே 60 அடிப்பாங்கன்ற வரைக்கும் சரியா தெரியாது. நான் ஒரு கேஸ் வச்சிருந்தேன். கண்டிப்பா அது ஒன்று பார்வதி ஒரு சாண்ட்ரா அடிப்பாங்கன்ற. ஏன்னா செகண்ட் பொசிஷன்ல தான் இருந்தாங்க. அதில் அந்த டாஸ்க்ல இப்போ இன்னைக்கு ஒரு நடக்கிறதா, நேற்று நைட்டு ஒரு விஷயம் நடந்துச்சு, அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அது இல்லைன்னா அவங்க தான் டிக்கெட் ஃபினால் அடிச்சிருக்கணும். பட் ஓகே, கேம்ல அதனால அந்த விஷயம் நீங்க கேள்விப்பட்ட உங்களுக்கு என்ன தோணுச்சு? ஏன்னா அந்த கார்ல இருந்து அவங்கள வெளியே விழுந்து அந்த மாதிரி கேள்விப்பட்டவங்க ஒரு ஹஸ்பண்டா இல்லை, ஏன்னா அது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு எனக்கு. நேற்றுக்கு நைட்டு 1 மணிக்கு தகவல் வந்துச்சு. 1 மணி 2 மணிக்கு வெளிவட்டாரத்துலேருந்து விஷயம் லீக் ஆச்சு. எனக்கு விஷயம் கேள்விப்பட்டு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. பட் என்னதான் ஹஸ்பண்டாக இருந்தாலும் எனக்கு நான் ஒரு கண்டஸ்டன்ட், நான் அக்ரிமெண்ட்ல இருக்கேன். பட் சம்மந்தப்பட்ட டீமுக்கு நான் ஃபோன் பண்ணி கேட்டப்போ அவங்களும் சொன்னாங்க கரெக்டாக பார்த்துக்கிட்டாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை ஹாஸ்பிட்டலில். பட் நான் சொன்னேன், இல்லைங்க நீங்கள் ஏதாவது எனக்கு என்னன்னு தெரியணும், 2 குழந்தை இருக்காங்க, நானும் எனக்கு என்னன்னு தெரிஞ்சு சேஃபாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. பட் அங்கே நடந்த விஷயங்கள், அந்த சம்மந்தப்பட்ட ஆர்டிஸ்ட் என்ன வார்த்தை பயன்படுத்தினாங்கன்னு ரொம்ப தவறான வார்த்தைகள் பயன்படுத்திட்டாங்க. அது அவுட் ஆஃப் த விஷயம், ரொம்ப தப்பு அப்படி பேசிடக்கூடாது. அதே மாதிரி பார்வதி பிடிச்சி தள்ளிட்டாங்க, அது ரூல்லே கிடையாது. பட் அந்த விஷயம் என்ன டெலிகாஸ்ட் போது எடிட்டா என்ன வரப்போகுது எனக்கு தெரியல. அது டெலிகாஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் நான் அதுக்கு ரியாக்ட் பண்ணவே முடியும். அதுதான் கான்ட்ராக்ட். ஸோ அதனால நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதனால நடந்த ஒரு விஷயம் இவங்க சைட்ல தப்பு. எல்லா பிக் பாஸோட இந்த பிக் பாஸ் பீப் நிறைய வருதுன்னு கேள்விப்பட்டேன். சொல்றது ஒண்ணுமே இல்லை ப்ரோ. என்னன்னா நம்ம இடம் பொருள் லெவல் தான். நமக்கு 150 கேமரா சுத்தி நம்ம நடிக்கும் போது என்ன பொருள் பேசணும் என்ன பேசக்கூடாதுன்னு அவங்களுக்கு அந்த அறிவு இருக்கணும். கண்டிப்பா எல்லாம் படிச்சவங்க தான். அதை மீறி அவங்க பேசுறாங்கன்னா ஒன்று கண்டென்ட்டுக்காக பேசப்படும். பட் ஆனா இப்படி ஒரு என்ன சொல்ற சீசன் தப்பான சீசன் கிடையாது. இருக்கிற ஒரு சில பேர் தான் தப்பான ஆட்களா இருக்காங்க. பட் அவங்க நம்ம மாற்றுறதுக்காக போல ஒரு மாற்றம் முடிச்சு அவங்களா வெளியே வரணும். அப்பதான் அவங்களுக்கு நல்லது. இல்லைன்னா அவங்களுக்கு ரொம்ப